நம்ம பேக் தைக்கிறதுக்காக லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். இப்போ இதை வந்து மொபைல் பவுச்சுக்கு தைக்க போகிறோம். எப்படி ஃபினிஷிங் வருது பாருங்கள். இப்போ நம்ம பவுச் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட் லேயர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ செகண்ட் லேயர் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வைக்கணும். அப்போ தான் ஏன்னா வந்து இது வந்து நான் பிளாஸ்டிக்ன்றதுனால வலிக்கும். அதுக்கு மேலே அதை கவர் பண்ணுறதுக்கு ஒயிட் ஷீட்டு. ஸோ நம்ம சுற்றி இதை வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். ஸோ ஸ்பாஞ்ச் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் போடுவோம். அப்போ தான் வந்து ஸ்பாஞ்ச் வந்து மூவ் ஆகாது, இல்லைன்னா வந்து மூவ் ஆகிடும். இப்போ நம்ம சுற்றி தைச்சாச்சு. எக்ஸஸ் பீஸ் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். ஸோ 1/4 இன்ச் விட்டு நம்ம தையல்லேருந்து சுற்றி நம்ம 1/4 இன்ச் போட்டு தைச்சிட்டோம். ஸோ இப்போ உள்ளே வச்சு ஜிப் அடிச்சிட போகிறோம். இப்போ நமக்கு சைஸ் எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு ஜிப் அடிச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு இதுதான். அதே போல் இந்த பக்கம் ஸோ நம்ம இதுக்கு ஜிப்பு வச்சுடுவோம். நம்ம இப்போ தைக்கும்போது ரொம்ப எட்ஜுக்கிட்ட தைச்சிட்டோம்னா நம்மளால வந்து திருப்பும் போது கிட்ட வந்துடும். அதனால ஓரமாக இந்த பக்கம் ஓரம் போகக்கூடாது, இந்த லாஸ்ட்டும் ஓரம் போகாமல் மெதுவாக தான் தைக்கணும். இல்லைன்னா உங்ககிட்ட சிங்கிள் கைடு இருந்தால் சிங்கிள் கைடு போட்டு தைக்கலாம். நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்படியே தைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எட்ஜு ஜிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஊசியை உள்ளே வச்சுட்டு இந்த லிவரை தூக்கிட்டு ஜிப்பை வந்து ஜஸ்ட்டு பின்பக்கம் நம்ம தள்ளிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களால் வந்து எட்ஜில் வரும்போது தைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க ஈஸியாக தைச்சாச்சு பாருங்க. ஸோ இதே போல் இந்த ஆப்போசிட்டுக்கும் இப்படி வச்சு தைச்சுக்கணும். நம்ம இது மேலே வச்சு இப்படி தைப்போம் நம்ம ஆப்போசிட்ல. ஸோ இதுலேயே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க போக போக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நாங்கள் போடும்போது பாருங்க இப்படி எல்லாம் பண்றோம்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பி ஊசி நூலை உள்ள வச்சுட்டு ஜிப்பை தள்ளிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னால் அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் இப்படி கையிலேயே தள்ளிட்டு வாங்க. மிஷின்ல நெரிச்சிடாதீங்க, பெடல் பண்ணாதீங்க, கையிலேயே தள்ளிட்டு வந்துருங்க. கொஞ்சம் உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு ஜிப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் வேணும். பட் ஆனால் மேலே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுருக்கோம். ஏன்னா இப்போ மொபைல் போடும்போது நமக்கு ரொம்ப இறுக்கமாக போடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜிப்பை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே தைச்சிட போகிற பாருங்க. ஓப்பனில் வச்சுக்கோங்க தைக்கும்போது. ஏன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன் ஓப்பனில் வைக்க சொல்கிறேன். நம்ம மிஷின் சில நேரத்தில் இறங்காது, கொஞ்சம் மெதுவாக தான் தைக்கணும். நம்ம உள்ள வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம எப்படி ட்ரெஸ்லலாம் தைப்போமோ அதே போல் தைச்சுக்கணும். ஏன்னா இல்லைன்னா வந்து பிரிஞ்சிடும். ஜிப்பு வரும்போது நீங்கள் மெரிக்காதீங்க, கையிலேயே ரொட்டேட் பண்ணுங்க ஜிப்பெல்லாம் வரும்போது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மெரிச்சா நூல் வந்து இப்போ ஊசி உடஞ்சிரும். இதுக்கும் இப்படியே வச்சு இப்படியே தைங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஜிப் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் தள்ளி தைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த அளவு தான் வேணும். ஸோ அந்த பக்கம் நம்ம தைச்சோம் இல்லையா, அதே போல் இந்த பக்கமும் தைச்சிடும். எப்பயுமே நீங்கள் திருப்பும் போது ஊசி உள்ளே வச்சு திருப்புனீங்கன்னா தான் அப்பயே பக்கத்துலேயே ஸ்டிச் வரும், இல்லைன்னா தள்ளி போய் ஸ்டிச் வரும். ஸோ இந்த மாதிரி சிக்குச்சுன்னா உங்கள் மிஷின் வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து உடனே கையில் வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜூட் பேக்லாம் தைக்கிறதுக்கு பெரிய மிஷின். உங்கள் மிஷினில் 18 நீடில் போட்டு அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, வெயிட் தாங்குற அளவுக்கு தைக்குமான்னு பாருங்க. உங்கள் மிஷின் தைச்சதுன்னா நீடில் நம்பர் 18 போட்டு நம்ம தைக்கலாம். இல்லைன்னா பெரிய மிஷின் தான். சின்ன சின்ன நீங்க பெரிய பேக்ஸ் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு தான் பெரிய மிஷின். இந்த மாதிரி சின்ன சின்ன தைக்கிறதுக்கு இதுவே போதும். ஸோ இப்போ பாருங்க, எடுக்க முடியல, அதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியல, ஹெவியா இருக்காங்க. அதனால நான் கை விட்டு தான் ரொட்டேட் பண்ணி தான் தைக்கிறேன், பெடல் பண்ணல. நீங்க பெடல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட நீடில் வந்து உடஞ்சிரும். தட்ஸ் ஆல், நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஆகும்னால தைச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸஸா வச்சிருக்கதை கட் பண்ணனால கட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு திருப்பது கஷ்டமா இருக்கு சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கட்டும் சொன்னாலும் ஓகே, அது உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த எக்ஸஸ் பீஸ் இருக்கிறதுனால நம்மளால கரெக்டாக ஷேப் எடுத்துட்டு வர முடியல. ஸோ உங்களால் ஷேப் எடுத்துட்டு வர முடியும்னா எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா இந்த நம்ம எக்ஸஸா வச்சிருந்தோம் இல்லையா, பாருங்க எக்ஸஸா இருக்குல்ல, இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால ஒரு பக்கம் தான் ஷேப் கரெக்டாக எடுத்துட்டு வர முடியாது, மிச்சதெல்லாம் நிற்கிது. அதனால நான் என்ன பண்றேன், எக்ஸஸ் பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப ஈஸியா திருப்ப ஈஸியா இருக்கும். நம்ம வேணும்னாலும்